Hello friends, welcome to my channel All is well Raji. நான் உங்களுடன் உங்கள் தோழி ராஜி. நம்ம இன்னைக்கு பீஸா சாஸ் நம்ம வீட்லயே எப்படி ஹெல்த்தியா பண்ணலாம்னு பாப்போம். ஏனா நம்ம கடையில வாங்குற பீஸா சாஸ்ல நிறைய preservatives சேர்த்திருப்பாங்க. அது உடம்புக்கு நல்லது இல்ல. அதனால நம்மளே எப்படி வீட்ல நம்ம தயார் பண்ணிக்கலாம்ங்கறத பார்க்கலாம். 7 தக்காளியை நல்ல பழுத்த தக்காளியை கிராஸ் மார்க் போட்டு வச்சிருக்கேன். இதை தண்ணி ஊற்றி ஒரு 5 மினிட்ஸ் பாயில் பண்ணி எடுத்துக்கலாம். தேவையான பொருட்கள் பார்த்திங்கன்னா ஏற்கனவே நம்ம தக்காளி அவிய போட்டிருக்கோம். இதை உரிச்சு வச்சுக்கணும். நம்ம உரித்து பிளெண்டரில் நல்ல பேஸ்ட்டாக வலுவலுன்னு அரைச்சி எடுத்துக்கணும். தோலை மட்டும் ரிமூவ் பண்ணிடுங்க. இப்போ வந்து ஒரு 3-4 தக்காளி நல்லா பொடியை கிரேட்டரில் சாப் பண்ணி வச்சுருக்கேன். இந்த பூண்டு பாருங்கள், ஒரு 30 பல் சின்ன பூண்டு கிரேட் பண்ணி வச்சுருக்கேன். நிறையா தான் வச்சுருக்கேன். காரத்திற்கேற்ப வத்தல் தூள், இது வந்து பெப்பர் பவுடர், நிறைய பிரியாணி இலை எடுத்துக்கணும் இந்த ரெசிபிக்கு. அதுதான் நம்மளுக்கு நிறைய நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும், பீஸாக்குரிய ஃப்ளேவரு. அப்புறம் நம்மளுக்கு வேணும்னா சீனி வச்சு கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் ஸ்வீட்டாக அந்த சாஸ் இருக்கணும்னா, இல்லைனா அவாய்ட் பண்ணிடலாம். இப்போ தோலை நல்லா ரிமூவ் பண்ணியாச்சு. நம்ம பிளெண்டரில் போட்டு நல்லா பேஸ்ட் மாதிரி எடுத்துக்கலாம். இப்போது இதை வந்து நம்ம நல்ல ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துருக்கோம். பிசுரே இல்லாமல் எடுத்துக்கோங்க. 2-3 தடவை அடித்து பிசுரை கூட நீங்கள் மறுபடியும் ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கோங்க. குக்கிங் ஆயில் ஊற்றிருக்கேன். நீங்கள் ஆலிவ் ஆயில் யூஸ் பண்ணிங்கன்னா இன்னும் நல்லா ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். நான் சாதாரண ஆயில் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். இப்போது இதுக்கு வந்து பூண்டை போட்டுக்கலாம். பூண்டு ஓரளவு ஃப்ரை ஆயிடுச்சு. இப்போ நம்மளோட தக்காளி விழுத சேர்த்துக்கலாம். சாஸை இப்போ ஆட் பண்ணிக்கலாம். இது கூட இன்னும் கொஞ்சம் தண்ணி கூட ஆட் பண்ணிக்கோங்க. அது கூட நம்மளுக்கு தேவையான வத்தல் பொடி, மிளகுத்தூள், கொஞ்சமாக ஜீனி, பட்டை நிறையா, நம்ம பிரியாணி இலை நிறையா போட்டுக்கோங்க, பிரியாணி இலை. இப்போது ஒரு மூடி போட்டு ஒரு 20 மினிட்ஸ் குக் ஆகட்டும். நம்ம அதுக்கப்புறமா பார்க்கலாம். 20 மினிட்ஸ் ஆச்சு. நம்மளோட சாஸ் நல்லா திக்காக ரெடியாக இருக்குது. நீங்கள் பீஸாவில் யூஸ் பண்ணும்போது இந்த லீஃபை மட்டும் ரிமூவ் பண்ணிடுங்க. என்னோடய வீடியோஸ் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா கீழே உள்ள கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க, நான் பதில் போடுவேன். உணவே மருந்து, மருந்தே உணவு. வாழ்க வளமுடன்.